இந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். நேற்றுக்கு இந்த ஏரியாவுக்கு தான் வந்தாங்க. பார்த்துருக்கேங்க. சொல்லுங்க, எந்த இடத்துல பாத்தீங்க? கார்ல வந்து இறங்குனாங்க. கையில கூட ஒரு குழந்தைய வச்சிருந்தாங்க சார். கரெக்ட் கரெக்ட், அவங்களேதான். அவங்க எங்க போனாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஒரு சுமோல வந்து இறங்குனாங்க. அப்புறம் எனக்குள்ள தான் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆட்டோ வந்துச்சு. அந்த ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்கம்மா. ஆட்டோவா? அப்படின்னா இந்த ஏரியா பக்கத்துல தான் போயிருப்பாங்க. எங்க போயிருப்பாங்கன்னு ஏதாவது தெரியுமா? இதே ரோட்டில் நேராக போனீங்கன்னா 3 கிலோமீட்டரில் மரமடைக்குன்னு ஒரு ஊர் வரும். எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் தான் ஆட்டோ போகும். அங்கே போய் வேணா நீங்கள் விசாரிச்சு பாருங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. வா காயத்ரி. வாங்க. வா காயத்ரி, அந்த கடையில் போய் கேட்போம். சார், இந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா? இல்லைண்ணாச்சி, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இல்லை நான் பார்க்கல. நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போறேன். அங்க போய் அந்த கேட்க. பக்கத்து ரோடு. விமல், இதுதான் சூர்யா. எப்பேற்பட்ட அழகி! என் கண்ணுக்கு மட்டும் இவள் ஏன் கிளியோபேட்ரா போல் தெரிகிறாள். ஐ லவ் யூ ரேணுகா. ரேணுகா பேரழகி, வர்ணிக்கவே முடியாத அழகி. பார்த்த கணத்தில் என்னை பாடாய் படுத்தி விட்டாயே. ஐ லவ் யூ ரேணுகா. உன்னை மறக்க முடியாமல் இரவெல்லாம் தூக்கமின்றி தவித்தேன். மீண்டும் உன்னை எப்போது பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன்? ச்சே! நேற்று வரை நான் பார்த்த பெண்களில் அழகி யாரும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தேன். எனக்கு ஏன் அவளை இவ்வளவு பிடிக்க வேண்டும்? ஐ லவ் யூ so much ரேணுகா. சூர்யா, சூர்யா! ரேணுகாவின் கண்கள், ரேணுகாவின் மூக்கு, அவளுடைய உதடுகள், அவளது சங்கு கழுத்து. சூர்யா, இத பாருங்க. என்ன விமலோட டைரி. என்ன சொல்ற? மனுஷனா இவன் காயத்ரி? ரேணுகா பத்தி இவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்கான். ச்சே, என்னால நம்பவே முடியல சூர்யா. நம்ம சுப்புவை தேடி இங்க வந்திருக்கோம். இங்க பார்த்தா வனிதானிய கேஸ்ல இருந்து எடுக்க ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த இந்த டைரி எங்க இருந்து கிடைச்சது? இங்கதான் பாரு, வேற ஏதா இருக்கான்னு. இதுல விமல்னு போட்டிருக்குங்க. விமல். இந்த 3 டைரி விமல் தான். வா போலாம். சார், இந்த டைரிஸ்லாம் உங்களுக்கு எங்க சார் கிடைச்சது? வயலுக்கு தான் எடுத்து வந்தாங்க. இந்த டைரி எங்களுக்கு தேவைப்படுது. சரி கொடுங்க. எவ்வளோன்னு சொல்லுங்களேன். சரி ஏதாவது கொடுங்க. இந்தாங்க. சரிங்க. வா காயத்ரி.
இப்பதான் வெளியில வரணும்னு தோணுச்சா உனக்கு? நான் சொன்னேன்லம்மா, இவ தான் என் பொண்ணு மல்லிகா. நீ தான் டைம்க்கு கரெக்டா சாப்பிடணும்னு சொல்வல்ல, அதான் வந்தேன். சரி சரி, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, போ. இப்படிதாம்மா இந்த பொண்ணு. எதுக்கு எடுத்தாலும் வானமே இடிஞ்சு விழற மாதிரி பேசுவா. தனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்குவா. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாளோ தெரியலம்மா. ஏ மல்லிகா, இனிமே இந்த பொண்ணு இங்கதான் தங்க போறா. எங்க கிட்ட பேசாம இருக்கிற மாதிரி இவகிட்டயும் பேசாம இருந்துராத. மல்லிகா, ஏய் மல்லிகா, நில்லடி. ஏய் சொன்ன கேளு. ஏய், ஒரு வாய் சாப்பிட்டு போந்தேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்னதாண்டி ஆச்சு உனக்கு? உன்னோட ரொம்ப ரோதனையா போச்சு. உன்னைய வர்த்துக்கிட்டு எங்களையும் பாடாப்படுத்திட்டு இருக்க. வாடி, வெளியே வா, கதவு தொற. ஏய் மல்லிகா, கதவு தொறடி. என்னடி ஆச்சு உனக்கு? ஆமா முத்தையா, நான் துப்புரவா விசாரிச்சுட்டேன். எல்லாம் அந்த கீழத்தெருக்காரன் பண்ண வேலை தான். மல்லிகா, வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? ஏய் கதவு தொற. வேற இந்த ஊர்ல நம்மளை ஏத்தி எவனாவது ஏதாவது பண்ண முடியுமா என்ன? ஆமா ஆமா ஆமா. அச்சோ. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் கிளம்பி வாப்பா. ஆமா. முத்தையா, நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சொன்னேன்ல, பேரா பாடுறா, இது வரைக்கும் நானே கேட்டதில்லை. ஒரு நிமிஷம் இருப்பா. மேடி, உன் பேர் என்னம்மா? சொல்லுமா, பேர் தானே கேட்டேன். அது என் பேரு லக்ஷ்மி. எப்பா, அந்த பொண்ணு பேரு லக்ஷ்மியா. இங்கே தான் இருக்கு. என் மவன் முத்தையா. அப்புறம் நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா. இந்த தடவை கீழே தெருவுக்காரனை சும்மா விடக்கூடாது. ஒரு வழியா அவன் பிரச்சனையை முடிச்சாகணும். பின்ன எத்தனை நாளைக்குப்பா அவனை விட்டு வச்சுட்டே வர்றது? ஆமாம், நீ சும்மா சாக்கு போக்கு சொல்லி வராமல் இருந்துடாத. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். வச்சிட்டுமா? முத்தையா இங்க வர போறாரா? அப்படின்னா நான் இனிமே இங்க இருக்கிறது கஷ்டமாச்சே. இப்ப என்ன பண்றது? இருக்க இடம் கொடுத்து பெத்த பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கிறாங்களே, ஆனா என்ன பண்றதுன்னே தெரியலையே. கடவுளே, நீதான் அதுக்கு ஒரு வழி காட்டணும். ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. அத்தை, நான் கிளம்புறேன். முத்தையா, கோர்ட்ல என்னைக்குப்பா தீர்ப்பு சொல்லுவாங்க? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, இப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டு போய் நாளை கடத்திட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கவலையா இருக்கு. அதுவும் இல்லாம அதுங்க லேசுப்பட்ட ஆளுங்க இல்ல. ஏதாச்சும் தகுடு தத்தம் பண்ணி தான் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சாதிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்களோன்னு பயமா இருக்குப்பா. உங்க அவசரத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கோர்ட்டுக்குன்னு சில சட்டத்திட்டம் இருக்கு. அது நிதானமா தான் நடக்கும். எனக்கு அது எப்படி நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல. எப்படியாவது அந்த கொலைகார பாவிங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கணும். அவளுங்க 2 பேரையும் தூக்குல தொங்க விட்டு துடிக்க துடிக்க செத்தாளுங்கன்ற விஷயம் பேப்பர்ல வரணும். அத பார்த்தாதான் என் மனசு ஆறும். இதை பாருங்க, கோர்ட் இன்னும் 2 நாள்ல கூடும். விசாரணை நடக்கும். ஆனா தீர்ப்பு உடனே சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஆனா அந்த கேஸ் கரெக்ட் ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கு. கரெக்டா தான் போகும். தீர்ப்பும் கரெக்டா தான் வரும். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னதான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வெளியில போ. நீங்க சும்மா இருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம் தம்பி. ஆனா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன். அந்த செய்தியை கேட்டதும் உங்க அத்தை மூஞ்சி எப்படி போக போகுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஏய், வம்பு பண்ணணும்னு வந்திருக்கியா? இப்படி எல்லாம் பேசினா நாங்க பயந்துருவோமா?
உன்னை பயமுறுத்துறது என்னோட நோக்கம் இல்ல. ஆனா எந்த உண்மையையும் யாரும் ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாதுங்கறத உனக்கு புரிய வச்சுட்டு போலாம் தான் வந்தேன். அம்மா, நீங்கள் பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நேரடியாக சொல்லுங்க. சொல்றேன். அன்னைக்கு இவங்க புள்ள வீடியோ எடுத்து வச்சிருக்கிறதா நாங்க சொன்னோம்ல, அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்ல. நீங்க தேடுற மாதிரி பாவலா பண்ணி அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிட்டீங்க. வீடியோ தானே இல்ல, ஆனா இவர் புள்ள எழுதின டைரி கிடைச்சிருக்கு. என்ன ரெண்டு பேரும் பேரஞ்ச மாதிரி பாக்குறீங்க? நான் பொய் சொல்லலப்பா, உண்மையதான் சொல்றேன். புள்ளையா பெத்து வளர்த்து வச்சிருக்க, தருதல தருதல. அந்த பொறுக்கி ராஸ்கல் எப்படிப்பட்டவன்னு தெரியாம என் பொண்ண கட்டி கொடுத்தனே, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏய், வாய மூடி. அட நீ வாய மூடு முதல்ல. உனக்கெல்லாம் பேச்சு ஒரு கேடு. பொறுக்கிய பொறுக்கின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அந்த ரேணுகாவை பத்தி உருகி உருகி உன் புள்ள எப்படி எல்லாம் பக்கமா எழுதி வச்சிருக்கான்னு தெரியுமா? ச்சே, படிச்ச உடம்புல அப்படி கூசுது. இப்படி ஒரு கேடு கெட்ட புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு வக்காலத்து வேற வாங்கி பேசிக்கிட்டு இருக்கியே, உன்னெல்லாம் என்னன்னு சொல்றது? நாளைக்கு கோர்ட்டு கூடட்டும், அப்ப சிரிக்கும் சந்தி. மா, நீங்க சொல்றது புரியல. விமல் மாமா டைரி எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறியா? இவங்க புள்ள யாரு, எப்படிப்பட்டவன், சென்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணா, அந்த ரேணுகாக்கு எப்படியெல்லாம் வலை விரிச்சான், என்னெல்லாம் செஞ்சு அவளை மயக்க பார்த்தான்னு ஒண்ணு விடாம வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி அந்த டைரியில எழுதி வச்சிருக்கான். இது அந்த கடவுளே எங்களுக்கு கொடுத்த ஆதாரம். உன் அத்தை கிட்ட புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. இத பாரு, நீ இல்லாததும் பொல்லாததும் சொல்லி எங்களை திசை திருப்ப பாக்குற. ஏய் முத்தையா, நீ இத நம்பாதப்பா. என் புள்ள இந்த மாதிரி எழுதி இருக்க மாட்டான், எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான். நீயா சொல்லிக்க வேண்டியதான். ஸ்ரீராம ஜெயம் சொல்ற மாதிரி 100 தடவை மூளையில உட்காந்துக்கிட்டு என் புள்ள நல்லவன் என் புள்ள நல்லவன்னு எழுதிக்கிட்டே இரு. ஆனா 2 நாள்ல கோர்ட்டு கூடும்ல, அப்ப தெரிஞ்சிடும் உன் புள்ள யாரு என்னன்னு. கோர்ட்ல அத்தனை பேர் எதிரில எங்க லாயர் உன் புள்ள எழுதின டைரிய படிக்கதான் போறாரு. அப்ப தெரியும் உன் புள்ளையோட வண்டவாளம். இல்ல, இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. முத்தையா, இவ சொல்றது பொய். இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லப்பா. சரதா நிறுத்துமா. இப்படி ஒரு மானகட்ட பொழப்பு பிழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம். புள்ளையா பெத்து வச்சிருக்க நீயே பத்தா குறைக்க ஏன் பொண்ணு மேல பழிய போட்டு அவளை கொலைக்காரின்னு பட்டம் கட்டி உள்ள தள்ளாட கனவு கண்டுகிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்க போறதில்ல. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. என் பொண்ணு வெளியில வரதா போறா. இந்த கொலைக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டு சொல்லதான் போகுது. கம்பீரமா தலையை நிமிந்துகிட்டு என் பொண்ணு வெளியில வரும்போது நீ அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு நீ போகல, என் பேரு கோமதி இல்ல. மல்லிகா, நீ இன்னும் சாப்பிடல, அதனாலதான் டிஃபன் எடுத்துட்டு வந்தேன். ப்ளீஸ், இதையாவது நீ சாப்பிட்டேன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். என்னடா சம்பந்தமே இல்லாம நீ சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு சொல்றாளேனா? என்ன பண்ண முடியும்? நான் ஒரு அனாதை. எங்கிருந்தோ வந்த எனக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்ல தங்கறதுக்கு இடம் கொடுத்து ஒரு அடைக்கலம் கொடுத்து வேளா வேளைக்கு சாப்பாடு போட்டு என்னை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீட்ல சாப்பிட்டு
இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு இந்த வீட்டு பொண்ணு நீங்க சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால தான் வச்சுட்டு போங்க. ம். ஒரு நிமிஷம். உங்க குழந்தையா? என்ன தங்கம் அப்படி பாக்குறீங்க? உங்க பேர் என்ன? ஓ ஓ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஓய் ஓய். இது வேண்டாம். இது வேண்டாம் எனக்கு. இதை தூக்கிட்டு போயிடுங்க. வேண்டாம். வேண்டாம். போ. போ இங்கிருந்து. போ. என்னங்க? மிஸ்டர் தர்மலிங்கம், உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். எனக்கு சொல்றாரு இவரு. நம்ம வீட்டை எதுக்காக சர்ச் பண்ணணும்? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? எதுக்காக எங்கள் வீட்டை சர்ச் பண்ணணும்னு சொல்கிறீங்க? அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? மிஸ்டர் சூர்யா, விமல் கொலை வழக்கு சம்பந்தமா உங்க வீட்டை சில எவிடன்ஸை மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். வாரண்ட். என்ன? ஹலோ, ஆதாரத்தை நாங்க மறைச்சு வச்சிருக்கிறோமா? இல்ல நீங்க போலீஸ்காரரா இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாமா? ஒரு பேப்பர்ல மேல் அதிகாரி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டா நாங்க வீட்டை திறந்து விட்டுறணும். இல்ல அதெல்லாம் இங்க நடக்காது. கிளம்புங்க. நீங்க கோஆபரேட் பண்ணலனா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஐயோ, அந்த வாரண்ட்டை கொஞ்சம் கொடுங்க. என்னமா இருக்கு? வீட்டை சர்ச் பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா? அத்தை, பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்ல தேடினா ஏதோ ஒரு பெரிய ஆதாரம் கிடைக்கும்னு இவங்க நம்புறாங்க. தாராளமா தேடிட்டு போட்டோம். இந்த வீட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். எனிவே, நீங்க தேடலாம் சார். நோ ப்ராப்ளம். கான்ஸ்டபிள்ஸ் சார், வீடு ஃபுல்லா போய் தேடுங்க போங்க. ஓகே சார். ஹலோ 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 ஹலோ, நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ சர்ச் பண்ணணும்னு வாரண்ட் எடுத்துட்டு வந்தீங்க, போனா போட்டோன்னு உள்ள விட்டோம்.
அதுக்காக இந்த மாதிரி தான் தூக்கி போட்டுட்டு இருப்பீங்களா? பார்த்தா தெரியலையா? சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அதை மட்டும் பண்ணுங்க, தூக்கி போட. எங்களுக்கு தேவையான பொருள் எதுவாக இருந்தாலும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பத்திரமா திருப்பி கொடுத்துருவோம். பதறாதீங்க. விடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். மேல போறாங்க. என்னாச்சு சார் எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எதுவும் கிடைக்கல சார். சார் அந்த ரூம்ல தேடினேன், ஒரு டைரி கூட கிடைக்கல சார். இந்த ரூம் பார்த்தீங்களா? பார்த்தாச்சுங்க சார். மறுபடியும் தடுங்க. என்னங்க என்னங்க நடக்குதுங்க? போய் மேல பாருங்களேன். இந்தாங்க சார். ஃபுல்லாக தடுங்க. ஓகே சார். கடவுளே, யோ சார், வாங்க போகலாம். அப்பா என்ன பண்றாங்க? மிஸ்டர் சூர்யா, இந்த டைரிஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இது எவிடன்ஸாக இருக்கிற பட்சத்தில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். வரேன். யோ நில்லியா, என்னைய நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வந்த வீடு பூரா களைச்சு போட்டுட்டு கையில வேற டைரியை எடுத்துட்டு போற. இது சரின்னு சட்டம் சொல்லுதா? மிஸ்டர் தர்மலிங்கம், நான் எல்லாமே சட்டப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தாங்க ஹையர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். வரட்டுமா?